ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ரொட்டீன் தான் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து வெறும் வயித்துல குடிப்போம். இந்த இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் நாங்கள் குடிப்போம். அதை தான் நான் இப்போ வந்து குடிச்சிட்ருக்கேங்க. காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணோன்னே இந்த தண்ணி குடிச்சிட்டு தான் மற்ற வேலைங்க. நான் நேற்று வந்து நான் செஞ்சேன் இல்லைங்களா, அந்த துப்பத்திட்டு அது வந்து இவ்வளோ தாங்க இருக்குது. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. காலையில் தம்பி வந்து வேலையிலேருந்து வந்த உடனேயே டீ கூட இதை சாப்பிட்ருக்கான். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. டீ கூட வந்து இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து 1/2 ஹவர் கழிச்சிருச்சு. இப்போ வந்து நான் டீ கூட நானும் இப்போ சாப்பிட போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா இது கூட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. நான் நேற்று செய்யும்போது தான் 1, 2 தான் என்னமோ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு காலையில் சாப்பிடலான்னு பார்த்தா, அது என்றைக்கும் நான் செஞ்சால் மறுநாளைக்கு அது இருக்கவே இருக்காதுங்க. அது முடிஞ்சிரும். இன்றைக்கி ஒரு 4 இந்த இது துப்பத்திட்டு இருக்குங்க. இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன அப்படியே பிச்சு அந்த டீயில் வந்து அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்ணுங்க. அது வந்து சாப்பிட்டா அது வேறு லெவலாக இருக்குங்க. எங்கள் நீலகிரியில் இருந்து இந்த சாப்பிட்டவங்களுக்கு அது தெரியும். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியுங்க. இதை செய்கிறதுக்கு சிம்பிளாக தான் செய்யலாங்க. ஆனால் அந்த கைப்பக்குவம் அது அந்த டேஸ்ட்டு வந்து எங்கள் படுகானுக்கு மட்டும்தாங்க இது வரும். மற்றவங்களுக்கு இது அவங்களுக்கு தெரியாது எப்படி செய்யணும்னு. ஆனால் இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெறும் ஏலக்காய் மட்டும் தான் நம்ம போடுறோம், வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. ஆனால் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி அப்படியே டிப் பண்ணி காலையிலையும் அப்புறம் மதியான டைமில் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் இது சாப்பிட்றதுக்குள்ளார என் மகன் வந்து அம்மாக்கிட்ட அவனுக்கு தோசை பிரியாணி ஆயிடுச்சே. அம்மா வந்து தோசை செய்கிறதுக்குள்ளார இவனே வந்து பாருங்கள், இந்த மாதிரி அரைக்குறையாக ஊற்றி எனக்கு தான் தோசை வேணும்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட இந்த மாதிரி லொல்லு பண்ணிகிட்ருக்கா. பாருங்கள், வெங்காயம் எடுத்து நல்லா அது இங்கே கடாய் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து இப்படி தான் செய்யணும்னு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். பாருங்கள், அவனே செய்கிறா பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக வேணாமாம்மா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு அவனால செய்யணுமாம்மா தோசை. அவனே எண்ணெயில் ஊற்றுறா பாருங்கள். இந்த மாதிரி அம்மாக்கிட்ட நல்லா அலப்பறை பண்ணிகிட்ருக்கா. பண்ணிவிட்டு அவனுக்கு தோசை தாங்க காலையில். நாங்கள்லாம் சாதம் சாப்பிட்டோம். இவனுக்கு வந்து தோசை தான் வேணும்னு சொல்லிவிட்டு தோசை செஞ்சிட்ருக்கா. அவனே போய் அம்மாக்கிட்ட போயிட்டு இப்படி தான் செய்யணுன்னு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா. நான் நேற்று வந்து என்னோடய வீடியோவில் வந்து நாயை பற்றி வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன், தெருநாயை பற்றிங்க. நீங்களும் சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அது வந்து கடிக்கிறத விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அது வந்து யூரின் மோஷன் போயிடுதுங்க. எப்படின்னா, நம்ம வந்து டோர் நம்ம கேட்டை திறந்தாலே முன்னாடி அப்படியே நம்ம வாசல் முன்னாடி வந்து ரோட்டு ஓரத்தில் ஃபுல்லாகவே மோஷன் போயிடுதுங்க, யூரின் போயிடுதுங்க. நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அவ்வளவு அப்படியே நாருங்க அங்கெல்லாம். அங்கங்கே நிறைய நாய் இருக்கிறதுனால அங்கெல்லாம் வந்து மோஷன் போயிடுதுங்க. அதை வந்து நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியுங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அவங்கவுங்க க்ளீன் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஷூவிலெல்லாம் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் அதை மிதிச்சிட்டு வந்துடுதுங்க தெரியாமல். அவ்வளோ அசிங்கம் அங்கெல்லாம் அங்கங்கே அசிங்கம் இருக்குங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் ஓரத்தில் எல்லாமும் அந்த நாயோட இது தாங்க மோஷன் தான் அங்கங்கே இருக்குங்க. அதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு யார் முனிசிபாலிட்டி வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. இப்போ வந்து ப்ளூ கிராஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, அதை வந்து வாயில்லா ஜீவனே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுங்களை வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க பார்த்து அவங்க தான் வந்து இதுக்கு சொல்யூஷன் பண்ணுங்க. அதுவும் மீறி வந்து கவர்மெண்ட்டு இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த தெருநாய்களுக்கான ஒரு மக்கள் வந்து தைரியமாக போகிறதுக்கும் இந்த மாதிரி அசிங்கம்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக செஞ்சு தாங்க ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து இந்த பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.